பஞ்சபூதம் தான் நம்மளுடைய உடல். நம்மளுடைய நுரையீரல் என்பது காற்றாகவும், நம்மளுடைய இதயம் என்பது வெப்பமாகவும், நம்முடைய கல்லீரல் என்பது ஆகாயமாகவும், சிறுநீரகம் என்பது நீராகவும், மண்ணீரல் என்பது மண்ணாகவும் 5 பூதங்களால் செய்யப்பட்டதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு இறுதியாக மண்ணாக போகின்ற உடம்பு. அப்படிப்பட்ட இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நம்ம எங்க மறந்தோம் அப்படின்றது எனக்கு தெரியல. என்னுடைய பாட்டு கிட்ட நான் கேட்டேன், உனக்கு என்ன தெரியும் பாட்டி என்று. அவர் சொன்னார், எனக்கு ஆட தெரியும், எனக்கு பாட தெரியும், நீச்சல் அடிக்க தெரியும், மரம் ஏற தெரியும், கோலம் போட தெரியும், சமைக்க தெரியும், மருத்துவம் தெரியும் என்று சொன்னார். இத்தனையும் தெரிந்திருந்த வைத்திருந்த பாட்டி படிக்காதவர்கள் தான் நாம் படித்து வைத்திருக்கின்றோம். இதுல ஒன்று கூட நமக்கு தெரியவில்லை. நிறைய மொழிகள் கற்றுக்கொள்வது என்பது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இயற்கையோடு உறவாடுவதற்கு நமக்கு இயற்கை மொழி தெரிந்திருக்க வேண்டும். அந்த மொழியை கற்றுக் கொடுக்காமலே நம்ம இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை வளர்ந்துட்டு இருக்கும் போது இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய மக்களிடம் தான் இருக்கு. இன்னைக்கு கோயில்கள் எல்லாமே நம்ம புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போறோம். ஆனா இந்த கோயிலுக்கு கூட ஏசி போட்டு இந்த நாட்டை வெப்பமாக்கக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல கூட இப்ப கோயில்கள் எல்லாம் புனரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பல கோயில்கள்ல இன்னைக்கு ஏசியை புகுத்திருக்காங்க. அங்கே கருங்கற்களுக்கு வார்னிஷ் அடிக்கிறாங்க. இன்னும் பல கோயில்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ சாமி நமக்கு ஏசி கேட்கல, சாமி பாக்கெட்ல விபூதி கேட்கல, சாமி பாக்கெட்ல குங்குமம் கேட்கல. இன்னைக்கு பல லட்சம் ஆண்டுகளாக இந்த உலகம் உருவாவதற்கு காலம் எடுத்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பாக்கெட், இந்த பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துறதுனால ஒரு சில நிமிடங்கள்ல நாம இயற்கையை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பொறுப்பற்ற தன்மையால் நிறுவனங்கள் எதை வேண்டுமானாலும் ஷூவை தயாரிக்கட்டும், பட்டுப்புடையை தயாரிக்கட்டும், என்ன வேணா இதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு சூழலை ஒரு தனி மனிதன் எடுத்தான் என்று சொன்னால் இந்த இயற்கையை நம்மால பொறுப்பாக பாதுகாக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஒரே ஓட்டம் தொடங்கினதிலிருந்து திரும்பி பார்க்காம ஓடிட்டாங்க. அவங்க சிவில் இன்ஜினியர், கட்டடத்தை தொடங்கினா முடிக்காம விடுறதில்லை. 7 மாடி ஏற்றி இறக்கிட்டாங்க. ஆனால் நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. கோவிலில் கருவறையை ஏசி வைக்கணும்னு என்ன வந்ததுன்னு கேட்குறாங்க. போற வர்ற முக்கியஸ்தர்களுக்கு புழுங்காமல் இருக்கணுன்றதுக்காக. போய் சாமி கும்பிடும்போது வேர்த்துச்சுன்னா வெளியே சீக்கிரம் வந்துடுவாங்க. இருந்து நல்லா கண்குளிர சாமியை பார்க்கணுன்றதுக்கு தான் இதெல்லாம். ஒரு செய்தியை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. பொங்கல் வந்தால் நம்ம ஊரில் சுண்ணாம்பு அடிப்பாங்க, இந்த செம்மண்ணை வச்சு கோலம் போடுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் போனது. பெயிண்ட் இருக்குது பாருங்கள், பெயிண்ட் அடிக்கிறதுனாலேயே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் வீடுகளை பூரா பல வண்ணங்கள் அடித்து வைக்கிறோம். பெயிண்ட் கம்பெனிகள் சக்கப்போடு போடுது. ஆனால் அந்த பெயிண்ட்டுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. அதை இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாட்டிக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, நீச்சல் அடிக்க தெரியுமா, சமைக்க தெரியுமா, இதில் எதுவுமே தெரியாது, நான் இன்ஜினியர் ஆகிட்டேன்றாங்க. இந்த சமூகத்தில் எதுவும் நடக்காத மாதிரி நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தனி மனிதன் நிறுவனங்கள் தருவதை வாங்காது இருந்தால் அவன் என்னையே செய்வான், எங்கே போய் விற்பான்? வாங்கிறதுனால தான் அவன் உற்பத்தி பண்ணுறான்ற ஒரு அருமையான கேள்வி அது இல்லைங்களா? இப்போ இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு யாரும் வாங்கலைன்னு வைங்க, அது கூடாரம் போடுறதுக்கான துணி தான். அது அமெரிக்காவில் அதுக்கு தான் உருவாக்குனாங்க. கூடாரம் போடுற துணியை நம்மால் பேண்ட்டாக தைச்சி இறுக்கமாக திடுறான். யாருமே வாங்கலைன்னா அந்த துணி வேஸ்ட்டாக போயிருக்குமா இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். அவர் ஏற்கனவே அரசியல்வாதி. வாங்க ஐயா. இன்றைய நிலையில் தனி மனிதர்கள் விட இந்த தமிழகத்தை சூறையாடுகிற நிறுவனங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நம்முடைய தமிழ்நாட்டில் ஓடுகிற ஆறுகளை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும். ஆறு எங்க ஓடுது? லாரி தானே ஓடுது. வெளி மாநிலங்களிலே உற்பத்தியாகி இங்கே வருகிற ஆறுகள் தான். அது பாலாறாக இருந்தாலும் சரி, தென்பெண்ணையாறாக இருந்தாலும் சரி, காவிரி ஆறாக இருந்தாலும் சரி, பவானியாக இருந்தாலும் சரி, அமராவதியாக இருந்தாலும் சரி, நொய்யலாக இருந்தாலும் சரி, அத்துணை ஆறுகளும் கேரள மாநிலத்திலே அல்லது கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திர மாநிலத்திலே இருந்து வருவது தான். ஆனால் தமிழக மண்ணில், தமிழக மலையிலே, அதுவும் பொதிகை மலையிலே உற்பத்தி ஆகிற தாமிரபரணி யாரு?
அது திருநெல்வேலி மாவட்டத்தை வளப்படுத்தி அது நம் கடலிலே போய் சேருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர்கள் எல்லாருக்கும் அல்வா கொடுப்பார்கள். ஆனால் அங்கே ஒரு நிறுவனம் திருநெல்வேலிக்காரர்களுக்கு அல்வா கொடுக்கிறது. ஒரு 3.5 பைசாவில் 1 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை 30 ரூபாய்க்கு விற்கிற நிலை இருக்கிறதே, அது கார்ப்பரேட் நிறுவனம் தானே. அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருமானால் அங்கே தாமிர தொழிற்சாலை இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 12,600 கோடி ரூபாய் வருமானம் இந்த மண்ணிலே எடுக்கிறார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் அங்கே விஷவாயுவை கசித்து கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கிற அத்துணை மக்களும் கண்ணீரோடு அங்கே நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். பல ஆண்டுகள் போராடுகிற போது நீதிமன்றத்தின் துணையோடு அந்த கம்பெனி கொடுக்கிறது ஒரு 100 கோடி ரூபாய் பிச்சை. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இந்த நாட்டு மக்களின் மீது நலன் வைத்திருந்தால் 12,600 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வைத்திருப்பவர்கள் இந்த மண்ணையும் காப்பாற்ற முடியும், விண்ணையும் காப்பாற்ற முடியும். பாதுகாப்பு வைத்திருந்தால் அதை நாம் கண்டிக்காமல் இருக்க முடியுமா? சரி, அதற்கு அடுத்தபடி பார்க்கலாம். இன்றைக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இலங்கையிலே இருக்கிற மீனவர்கள், தமிழகத்திலே இருக்கிற மீனவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எம்ஜிஆர் பாடிய மாதிரி தரையிலே பிறக்க வைத்தான், தண்ணீரிலே மிதக்க வைத்தான் என்று சொல்லுகிற மாதிரி நம்முடைய மீனவர்கள் கட்டுமரத்தை கட்டி கொண்டு போய் ஃபைபர் போட்டிலே போய் தனக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீனை எல்லாம் பிடித்து வந்து அவர்கள் அத்துணையும் இங்கே மார்க்கெட்டிலே விற்று அதிலே கொஞ்சம் லாபம் கிடைத்தால் தன்னுடைய வாழ்வாதாரம் பூர்த்தியாகும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்று சொன்னால் டிராலர் போட்டுகளை கொண்டு அப்படியே அள்ளிக்கொண்டு வருகிறார்கள். அள்ளிக்கொண்டு வருவதென்பது அவர்கள் அள்ளிக்கொண்டு வந்து அதை பணமாக்கினால் பரவாயில்லை. ஆனால் அள்ளிக்கொண்டு வருவதிலே பெரிய மீன்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். அடுத்தபடியாக இருக்கிற மீன்களை இந்தியாவிலே விற்கிறார்கள். ஆனால் இன்னும் 10 நாட்கள், இன்னும் 20 நாட்கள், இன்னும் 30 நாட்களில் பெரிய மீனாக மாறுவதை கூட அவர்கள் அள்ளிக்கொண்டு வந்து இங்கே சேராக கொட்டுகிறார்களே தமிழகத்தில். அந்த வாழ்வாதாரத்தை, வருங்கால வாழ்வாதாரத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை கண்டிக்க வேண்டியதுதான், அந்த நிறுவனத்தை கண்டிப்பதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறார். நொய்யல் என்கிறார், அதிலே 34 கிளையாறுகள் வந்து கொண்டிருக்கின்றன. 132 ஓடைகள் அதிலே வந்து சேருகிறார். ஒவ்வொரு ஓடையிலும் ஒவ்வொரு சிற்றாறிலும் நொய்யலையும் சேர்த்துத்தான் ஒரு அணை கட்டப்பட்டிருக்கிறது. நாம் நீர் என்று சொன்னால் அது வண்ணம் இல்லை, நீருக்கு சுவை இல்லை, நீருக்கு மனம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த நொய்யலில் இன்றைக்கு பார்த்தீர்கள், நீளமாக ஓடுகிறது, பச்சையாக ஓடுகிறது, செம்மண்ணாக ஓடுகிறது, அல்லது மற்ற நீல கலராக ஓடுகிறது என்று சொன்னால் அதற்கு அணை கட்டி கொண்டிருக்கிற நொய்யல் அணையை பார்த்தீர்களானால் நமக்கு கோபம் வராதா? இது அத்தனை நிறுவனங்களில் தானே சாதிக்கிறது. கடற்கரை ஓரமாக நாம் சொல்கிறோம், காகிதங்களை போடாதீர்கள், குப்பைகளை போடாதீர்கள், பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர்கள், அங்கே கழிவுநீர் கால்களை அங்கே அனுப்பாதீர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கப்பல், அது தமிழகத்தினுடைய துறைமுகத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், அந்த கப்பலை இனிமேல் இந்த கடலிலே ஓட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த கப்பலை எடுத்துக்கொண்டு அலாஸ்காவிலே போய் அவர்கள் அந்த நிலையிலே ஓட்டி பல ஆயிரக்கணக்கான மைல்களில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட பறவைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நம்முடைய மண்ணிலே வராதா? நான் இங்கே மணி அடிக்கிற போது நான் நினைக்கிறேன், இந்த மணி என்பது நாங்கள் இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அடிக்கவில்லை, உனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறேன் என்பதற்காக அடிக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும், கார்ப்பரேட் என்று சொல்லுகிற போதே நான் கார்ப்பரேஷனையும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கார்ப்பரேஷனும் கூட அது அரசு துறையாக இருந்தாலும் கூட அவர்கள் அத்துணை பேரும் அங்கே சாக்கடையாக உருவாக்கி லஞ்சம் வாங்கி சாக்கடையை ஆற்றிலே கொண்டு போய் விடுவதும்,
அதை சுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அதிலே பணம் அள்ளுவதும் தான் இன்றைக்கு இருக்கிற கார்ப்பரேஷன் நிலையாக இருக்கிறது. அதை மாற்றினாலே தான் இந்த நாட்டில் இந்த மக்கள் வளம் பெற முடியும், மக்கள் சுகமாக வாழ முடியும் என்பதை நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா. அரசியல்வாதி இல்லை, அடிச்சு நொறுக்கிட்டார். நான் ஒரு மணி அடிச்சா இதுதான் எங்களுக்கு வெற்றி மணிட்டார். இந்த ஓட்டு முடிகிற வரைக்கும், எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்ல இவங்களால தான் முடியும். அவன் டிக்ளேர் பண்ண வரைக்கும் அண்ணே வந்துடும், அந்த பேட்டியே என்ன நம்ம தானே. அவன் எண்ணி அவன் ஜெயிச்சுட்டான பிறகு இல்லைண்ணே கோர்ட்டுக்கு போனோம்னா நம்ம தானே. இது அது சாமர்த்தியம். அது நல்ல நல்ல செய்திகள் பேசியிருக்கிறார், நிறைய சொல்லியிருக்கிறார். தாமிரபரணி தண்ணீர்யா கொண்டு போயிட்டே இருக்கானையா. இந்த மண்ணின் வளங்களை பன்னாட்டு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது. 3 பைசாவுக்கு 1 லிட்டர் தண்ணியை வாங்கி 30 ரூபாய்க்கு விற்பதற்கு இந்த மண்ணிலே நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம தான் பேசாம இருந்திருக்கோம். அருமையான கருத்துக்களை சொன்ன ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தளபதி அவர் தளபதினு நிரூபித்தார்.